கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 15 ஆகிய வசனங்களிலே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப இன்னைக்கு இரவு செய்தி என்ன அப்படின்னா, ஜாக்கிரதை. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சொத்து சேர்க்க, நகை சேர்க்க, இடம் வாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க, புருஷனை பாதுகாக்க, இப்படி அவங்களுடைய வேலையை பாதுகாக்க, இதுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஆவியிலே அனலாயிருங்கள். அப்ப நம்ம எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. எல்லா வீட்லயும் பிள்ளைகள் இருக்கு, கணவன் மனைவியா இருக்கிறாங்க, குடும்பமா இருக்கிறாங்க. ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஒரு சொத்து இருக்கும், ஒரு வீடு இருக்கும், இல்லை கொஞ்சம் நகை இருக்கும். இது எல்லா வீட்லயும் உள்ளதுதான். சில வீட்டில் இல்லாம இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் உண்டு. அசதியாயிராமல் ஜாக்கிரதை. பிசாசு எப்பம்பா வரான் அப்படின்னு சொல்லி யாராவது கொஞ்சம் நீங்க யோசிக்கணும்னா இந்த வசனத்தை வச்சு நீங்க யோசிக்கலாம். ஒரு மனுஷன் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள். அசதியான நேரத்துல பிசாசு உள்ள என்ட்ராவான். 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? நல்லா தூங்கி சொன்னே கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் வீட்டுல வேலையெல்லாம் பார்ப்பாங்க, அப்புறம் கையில செல்போன் எடுப்பாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபோனில் கொஞ்சம் அசதி வந்துடும். அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க, அப்புறம் செல்போனில் அப்படியே பல மணி நேரம் இருப்பாங்க, அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் அசதி வந்துடும், அப்படியே டயர்டு வந்துடும். ஏன்னா இப்போ நிறைய வீட்டில் அதான் நடக்கு. முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் அந்த இடத்துல சத்துரு உள்ள வரான். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ நமக்கு தான் அது முக்கியமான செய்தி. ஏன்னா நிறைய குடும்பம் பிரச்சனை எங்க ஆரம்பிக்கி அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். அசதியா இருக்கும்போது சத்துரு உள்ள வருவான்ப்பா. போதுமா? ஐயா நான் ஜெபம் பண்றேன், நான் பாஸ்டிங் இருக்கேன், எல்லாம் சரிதான். அசதியா இருக்கும்போது, தேவையில்லாத காரியத்தை உட்காந்து யோசிக்கும் போது, பல மணி நேரம் ஃபோனில் பேசும்போது, பல மணி நேரம் வீட்டில் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடும் போது, இல்லை வெளியில் பக்கத்து வீட்டில் போய் பேசும்போது, இல்லை சொந்தக்காரன்ட்ட பேசும்போது, இல்லை வேண்டாத இடத்துல நிற்கும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல நிற்கும்போது, அப்போதான் அந்த உபத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரச்சனை அப்போதான் வருது. ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போறேன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆதாம் ஏவாள் ஜாக்கிரதையா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வராது. அவங்க கொஞ்சம் அசதியா இருந்துட்டாங்க, உடனே சர்ப்பம் அங்க வந்துட்டு. அப்ப சர்ப்பம் எங்க வந்துச்சு அப்படின்னா, அசதியா இருக்கும்போது அங்க சர்ப்பம் வந்துட்டு. அவங்க ஜாக்கிரதையா இருந்திருந்தாங்கன்னா சர்ப்பம் வந்திருக்காது. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், கொஞ்சம் அசதியா இருந்துட்டோம் அப்படின்னா அப்ப அந்த நேரத்துல எப்படி இருக்கு, நம்ம ஜாக்கிரதையோடு இருக்கும்போது எப்படி இருக்கு, அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னையால நான் புரிந்து கொள்ள முடியும். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து, நான் ஜெபம் பண்ணி, நான் தேவனோட சமூகத்துல காத்திருக்கும் போது ஆவியில எப்படி அனலா இருக்கிறேன். தேவையில்லாம எங்கேயாவது போய் நம்ம நின்று பல மணி நேரம் பேசி அந்த இடத்துல தேவையில்லாம பேசும்போது அந்த இடத்துல நமக்கு எப்படி ஆபத்துல உள்ள வருது, இதெல்லாம் ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். அசதியாயிராமல். கர்த்தருடைய பிள்ளைகள் அசதியால இருக்கக்கூடாது, எப்போதுமே உஷாரா தான் இருக்கணும். 24 மணி நேரம் தெளிவா இருக்கணும், 24 மணி நேரம் உஷாரா தான் இருக்கணும், ஜாக்கிரதையா தான் இருக்கணும். புருஷன் பொண்டாட்டியை பாதுகாக்கணும், பிள்ளைய பாதுகாக்கணும், அம்மா அப்பாவை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும். இது எல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை தான். ஐயா நாங்க என்ன செய்யணும்? கீழே இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க. குடும்பத்திலே கணவன் மனைவி இருக்கிறீங்களா? ஒரு ஐக்கியமா இருக்கிறீங்களா? அன்பா இருக்கிறீங்களா? வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் இருக்கா? கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? நைட் நேரத்தில் தூக்கம் வரலையா? கையில் பைபிள் எடுங்க, தேவனை தேடுங்க.
நம்ம உயிரோட இருக்கிறோம்ல, நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன இல்லை அப்படின்னா, தேவனை தேடல. தேவனை தேட தேட தேடதான் ஆசீர்வாதம். அப்ப ஜாக்கிரதையா இருந்து தேவனை தேடுங்க, அசதியா இருக்காதீங்க. அடுத்த பாயிண்ட், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். செல்போன் எடுத்து கையில ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கையில வச்சிருந்தா ஆவியில எப்படி அனலா இருக்க முடியும்? சார்ஜ்லாம் இறங்கிரும். தேவையில்லாத வீடியோ பார்த்து, தேவையில்லாம உலகத்துல போய், தேவையில்லாத வெப்சைட்ல போய், தேவையில்லாம 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 அப்புறம் வீட்டுக்குள்ள குழப்பம் வந்துடும். அப்புறம் வீடு பார்த்தா ஒரு பெரிய குழப்பமா மாறிடும். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா ஆவியிலே அனலா இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவணும். கர்த்தர் உலாவுற வீட்டிலே ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் சமாதானம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் விடுதலை. உங்க குடும்பம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சமாதானமா இருக்கா? ஆசீர்வாதமா இருக்கா? விடுதலையா இருக்கா? சுகம், பலன், ஆரோக்கியம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கா? இல்ல தேவையில்லாம எங்கேயாவது நம்ம அடிமையா இருக்கிறோமா? ஆவியிலே அனலா இருங்கள், அனலா இருங்கள். ஜாக்கிரதையா இருங்கள், அனலா இருங்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணுமா, அனலா இருக்கணுமா. இவன் நிறைய வீட்டுல ஜாக்கிரதைன்னா நகை வேணும், சொத்து வேணும், வீடு வேணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்கு தந்துருவாரு. அதுலலாம் எந்த தட்டுப்பாடும் வராது. நான் எதுல தெரியுமா ஜாக்கிரதையா இருக்கணும்? தேவனோட வார்த்தையை கை கொள்றது இல்லை, தேவனோட வார்த்தையில நிலைத்து இருக்கிறது இல்லை, பிதாவுக்கு பிரியமானபடி செய்யறது இல்லை, அவருக்கு பிரியமானபடி அவருக்கு பிரியமானபடி அவருக்கு பிரியமானபடி நான் அதுல ஜாக்கிரதையா இருந்தாலே போதும். என் குடும்பத்தெல்லாம் தேவன் பார்த்துக்கிடுவாரு. உங்க குடும்பத்தை தேவன் பார்த்துக்கிடுவாரு. நைட் நேரத்துல படுத்தா தூக்கம் வரணும். ஒரு 5 மணி நேரம் இல்ல ஒரு 6 மணி நேரம் தூங்க போறாங்க. சில வீட்டுல 8 மணி நேரம் தூங்குவாங்க. ஏன்னா பகல் ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. நைட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசித்து பாருங்க. நைட்டு அவ்வளவு சமாதானமா இருக்கும். 2015 2016 ஒரு 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் வாசிக்க 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 கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். சொட்டு சொட்டு சொட்டுன்னு கண்ணீர் வடியும். 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ராத்திரி ஒரு 8 மணி 9 மணிக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். காலையில் ஒரு 3 மணி 4 மணி ஆயிரும். அவ்வளோ நேரம் உட்காந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா கடனில் கஷ்டப்பட்டுட்டேன், என்ன செய்யன்னு தெரியாது, எல்லாராலும் தள்ளப்பட்டுட்டேன், ஒதுக்கப்பட்டுட்டேன். ஆனால் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். நைட் நேரத்தில் தேவனை தேட ஆரம்பித்தேன். நைட் நேரத்தில் தேவனை தேட ஆரம்பித்தேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வருஷ கணக்காக சொல்ல முடியும். ராத்திரி நேரத்தில் தேவனோட சமூகத்தில் போய் உட்கார்ந்துருவேன். கையில் பைபிள் எடுத்து வாசிப்பேன். வசனம் இப்படி போட்டிருக்கேன், வாழ்க்கையில் இப்படி இருக்கானா, நான் எங்கே குறையா இருக்கேன், என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, நான் இன்னும் எதில் மனம் திரும்பணும், என் வாழ்க்கையில் இன்னும் எங்கே குறை இருக்குது. வசனத்தை வாசித்து என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் குறையா இருக்கேன் தேவனோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆவியில் அனலாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தன் கையில் பைபிள் எடுத்தா தானே ஆவியில் அனலாக இருக்க முடியும். செல்ஃபோன் எடுத்து கையில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கையில் எடுத்து பார்த்தா எங்கே கூடிய அனலாக இருக்க முடியும். அதனால் நைட் நேரத்தில் படுத்து தூங்குற பிள்ளைகள், அண்ணே நான் காலையில் வெளியில் போயிட்டு வந்துட்டேனே, நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், செல்ஃபோன் ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் டெய்லி பார்க்குறேன் அப்படிம்பாங்க. அந்த 1/2 மணி நேரம் நீங்கள் முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசித்தீங்களா? 1/2 மணி நேரம் தேவனை தேடுனீங்களா? செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சார்ஜ் போடுறீங்களா? காலையில் வெளியில் போயிட்டு வந்தோமே, நம்ம நைட்டு வீட்டுக்கு வந்தோமே, நம்ம முதல்ல ஆவியில் இருக்கிறோமா மாம்சத்தில் இருக்கிறோமா? இந்த உலகத்துக்குள்ள காரியத்தை யோசிக்கிறோமா, தேவையில்லாத காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கிறோமா? நான் தேவனை தேடினா தானே என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் வாழ்க்கையிலே நான் தேவனுக்காக ஓடினா தானே என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். செத்தா பரலோகத்துக்கு போகணும், நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் நிக்கணும்.
செத்த உடனே பெட்டியை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடக்க ஆராதனை, அவ்வளோதான், முடிஞ்சிட்டு, வாழ்க்கை முடிஞ்சிட்டு. இருக்கிற கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாள் ஆவியில் அனலாக இருக்க அர்ப்பணிங்க. அசதியாக இருக்காதீங்க. கிருபையின் காலத்தில் அசதியாக இருக்காதீங்க. பரலோகத்துக்கு போய் சேரணும், பரலோகத்துக்கு போய் சேரணும். முக்கியமான வேலை நமக்கு இருக்குது. நித்திய காலமாக அவரோட நம்ம வாழணும். இங்கேயே நம்ம செட்டில் ஆக முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போகணும். நமக்கு பரலோகம் இருக்கு. நமக்கு இந்த உலகம் சொந்தம் கிடையாது. எல்லாம் மாயை, மாயை, எல்லாம் மாயை. பரலோகத்துக்கு போகணும். அந்த தரிசனம், அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனை. ஐயா, சொந்தக்காரன் எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பான், வீட்டில் பெரியவங்க எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஆவியிலே அனலா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையிலே ஆவியில் அனலா இருக்கிறீங்களா? ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். 3வது பாயிண்ட் என்ன? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்னைக்கு பணத்து பின்னாடி நிறைய குடும்பம் போயிட்டு, இயேசுவை விட்டுட்டு பணம் பணம் பணம்னு சொல்லி பணத்து பின்னாடி போயாச்சு, உலகத்து பின்னாடி போயாச்சு, சம்பாதிக்க போயாச்சு, எல்லாம் தேட போயாச்சு. ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற சில குடும்பங்கள், பக்தி வைராக்கியமா சில குடும்பங்கள் இருக்கு. சில குடும்பம் தேவனுக்காக வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன், சந்தோஷமா வந்தேன். எனக்கு தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு 2026, 10 வருஷம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. சொல்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, களிமண். நான் பைபிள் வாசித்து பார்த்ததில்லை. உன்னை களிமண் என்று நினைவு கூறுகிறேன். அந்த களிமண்ணுக்குள்ள எவ்வளவு பெருமை, எவ்வளவு உலக காரியம், எவ்வளவு தேவையில்லாத காரியம். நான் முதல்ல களிமண், அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. மகிமை ஃபுல்லாக பரலோகத்துக்கு போயிடணும். என்னை உருவாக்கிட்டு இருக்காரு, உடைச்சி உருவாக்குவார். உடைந்த பாத்திரம்தான், ஆனால் அதுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். யாருக்கு ஊழியம் செய்யணுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஐயா, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. மனுஷனை நம்பிக்கையை வச்சா சாபத்துக்குள்ள போய் முடிஞ்சிடும். வசனம் தெளிவாக போட்டிருக்கு, எரேமியா 17 போட்டிருக்கு. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா சாபம் வந்துடும், கர்த்தரை விட்டு தள்ளி போயிடும். ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்போது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆவிக்குரிய 9 கனிகளில் ஒரு கனி சந்தோஷம். அந்த சந்தோஷம்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆவியில இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும். சும்மா இந்த உலகத்துள்ள காரியத்தை கவலை 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 கவலை, எதை எடுத்தாலும் கவலை. காலைல தூங்கி எழுந்திரிச்சா கவலை, ராத்திரி படுத்தாலும் கவலை. கவலைப்பட்டுட்டு இருந்தா நம்மளால ஒரு முளம் கூட கூட்ட முடியாது. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஊழியத்துக்கு 10 வருஷம் ஆச்சு. தேவன் அந்த கிருபை தந்திருக்காரு. எனக்கு நிறைய உபத்திரங்கள், நிறைய பாடுகள் வழியாக கடந்து போகும்போது கர்த்தருக்காக ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். திரும்பிலாம் பார்க்கவும் முடியாது, நேரம் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ அர்ப்பணிப்பீங்களா? கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிப்பீங்களா? அர்ப்பணிச்சு பாருங்க, அப்பந்தான் சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். அப்படின்னா என்ன பிரதர்? ஏன் உபத்திரத்தில் ஏன் பொறுமையாக அது சொல்லியிருக்கு? வீட்டில் மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வந்தது, சண்டை போட்டுட்டு வேற வீட்டுக்கு ஓட முடியாது. சின்ன சின்ன காரியம் கூட வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடுது.
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துடுது. சில வார்த்தை, சில வீட்டிலலாம் கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காங்க, பெரிய வீட்டில் பெரிய குழப்பமே இருக்கும். உபத்திரம் தான். சில வீட்டில் தாய்மார் கண்ணீர் வடிப்பாங்க. ஐயோ என் கனவு ரட்சிக்கப்படணும்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க. உபத்திரம் உபத்திரம் உபத்திரம், சொல்ல முடியாத அளவுக்கு உபத்திரம். பணம் ஃபுல்லாக ஒயின் ஷாப்புக்கு போயிட்டுருக்கும், கேடான காரியத்துக்கு போயிட்டுருக்கும், கஞ்சா பழக்கத்தில் இருப்பாங்க, சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாங்க, தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, போதை அடிமையில் இருப்பாங்க, விபச்சார அடிமையில் இருப்பாங்க, வேசித்தனத்தில் இருப்பாங்க, விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. உபத்திரம். அந்த வீட்டிலலாம் போய் பார்த்தா தெரியும், ஐயோ என் பையன் எப்படி இருக்கானே, ஐயோ 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 ஐயோ. உபத்திரம். பார்த்தா பையனா இருப்பான், வாலிப பையனா இருப்பான், கஞ்சா பழக்கம். எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுரி வந்துச்சு, 13 வயசுலேயே கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜெயிலுக்கும் போயிட்டான். கஞ்சா போடன்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்பவும் கேட்கல. கஞ்சா பழக்கம். இப்போ பார்த்தா 21 வயசு அப்படின்னாங்க. ஒரு வருஷம் முன்னாடி கூப்பிட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில வீட்டில் நிம்மதி இல்லை. கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே நிம்மதி இருக்காதுப்பா. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போயிட்டானாலே அவனுக்கு நிம்மதியெல்லாம் இருக்காது. அதுக்கு தான் வேதம் சொல்லிக்கிறது, உபத்திரம் வந்துட்டா பொறுமையா இரு, பொறுமையா இரு. ஏன் அவசரப்படுற? பொறுமையா இரு, முடிஞ்சு போச்சு. உபத்திரம் வந்துட்டுப்பா, இந்த உபத்திரத்துல எப்படி வெளியில வரணும்? கர்த்தர் தான் தூக்கி எடுப்பார். பொறுமையா இரு. முதல்ல பொறுமை 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 பொறுமை. பொறுமையா இரு, தேவன் வெளியில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் உறுதியாய் நல்ல ஸ்டெடியா இருக்கணுமா. வண்டி ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது அந்த அந்த பிடிப்பாங்க, ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுவாங்க. ஏன்னா வண்டி லெஃப்ட் ரைட் போயிட்டு இருக்கும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அப்படின்னு வந்துட்டுனாலே முதல்ல ஜெபத்திலே உறுதியாய் உறுதியாய் ஸ்ட்ராங்கா ஜெபத்துல போயிருங்க. அப்பதான் அந்த பிரச்சனை விட்டு வெளியில வர முடியும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியர் அப்படின்னாலே அடுத்தவங்க தான். உபசரிக்க, தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, அவ்வளோதான். அதுக்குன்னு சொல்லி வீட்டில் விட்டு உட்கார வச்சாச்சுன்னா அப்புறம் குடும்பத்துக்குள்ள பிரிவினை வந்துடும். யார் யாருக்கு எந்தெந்த அளவு, அந்த அளவு மட்டும்தான். உபசரிக்க நாடுங்கள். ஒருவேளை வயிறு பசியா இருக்கு, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது நிறைய வீட்டில் உள்ள காரியம் தான்ப்பா. துன்பப்படுத்திட்டே இருப்பாங்க, ஒரே வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்க. துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னாலே பிசாசு. அவங்கள ஆசீர்வதிங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதுக்குன்னு போட்டு உட்காந்து சபிச்சிட்டு இருக்கக்கூடாது. வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்முடைய காலிங். சபிக்கிறதுக்கு நோ அலவுடு. சபிக்கிற ஒரு ஆள் பிசாசு. ஆசீர்வதிக்க மட்டும்தான் நமக்கு லைசன்ஸ், அதிகாரம். ஒரு குடும்பம் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களா, வேதனைப்படுத்துறாங்களா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்கவே அன்றி சபியாதிருங்கள். அடுத்த வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்க, அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறானா அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பா. ஒருத்தர் ரொம்ப அழுதுட்டே இருக்கிறானா அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் அழுதுருப்பா. முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஒரு 5 வசனம் நம்ம தியானிச்சோம். இந்த 5 வசனமும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எந்த பகுதியில எப்படி இருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 20 நிமிஷமா பேசிட்டு இருக்கேன். இந்த 20 நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்கா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம்.
இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, முடிந்தா முழங்கால் படிட்டு இருக்கோங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு சில ஆலோசனை தந்து எங்க கூட நீங்க பேசிருக்கீங்க, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிருக்கீங்கப்பா. ஆவியில அனலா இருக்கு சொல்லிருக்கீங்கப்பா. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய சொல்லிருக்கீங்கப்பா. நன்றிப்பா. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரத்துல பொறுமையா இருந்து சொல்லிருக்கீங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பம் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும். ஜெபத்துல உறுதியாய் தரித்து சொல்லிருக்கீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்க. நைட் நேரத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க, குடும்ப ஜெபம் பண்ண, தனி ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், ஐசியூ வார்டில், இன்பெட்டில், எந்த குடும்பத்தில் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம் கட்டடுங்க. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் ஷிஃப்ட்ல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறாங்க. இன்னுமா எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுடைய கிருபை வேணும். உங்க பிள்ளைகளுக்கு பலத்த பாதுகாப்பு வேணும். முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. நைட் நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் யாரெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்களோ உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் கட்டளையிடுங்க, ஆரோக்கியம் கட்டளையிடுங்க. நைட் ஷிஃப்ட் சில குடும்பத்துல பிடிக்கலப்பா, அவங்களுக்கு பகல் ஷிஃப்டா மாத்திட்டாங்க. யாரெல்லாம் நைட் நேரத்துல போராடி ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்கி வரணும். உம்முடைய ஜீவ ஒளி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பிரகாசிக்கட்டும். எங்க வீட்டுக்குள்ள அப்பா நீங்க வரணும்ப்பா, எங்க இதயத்துக்குள்ள நீங்க வரணும்ப்பா. எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. நீங்க வந்தாதான்ப்பா சமாதானம், நீங்க வந்தாதான்ப்பா ஆசீர்வாதம், நீங்க வந்தாதான்ப்பா விடுதலை, நீங்க வந்தாதான்ப்பா சுகம், பலன், ஆரோக்கியம். எங்களுக்கு ஒரு இன்பமான தூக்கம் எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. நைட் நேரத்தில் தேவையில்லா சொப்பனங்கள், உலகத்துல காரியங்கள், அழிஞ்சு போற காரியங்கள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. செல்போன் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்க கையில பைபிள் எடுத்து வாசித்து ஜெபிக்கிற பிள்ளையார் கிருபை தாங்கப்பா. எல்லா நாட்டுல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க பூரண சுகம் தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரங்களை தொட்டு சுகமாக்கி தாங்க. கற்பத்தினிக்கே ஜெபிக்கிற கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் குறைகளை மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்ரோஜமான ஊழியக்காரப்பா, கடனில் கஷ்டப்படுறாங்க. நிறைய குடும்பத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. வேலை இல்லாமல் இருக்காங்க கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனை, கவலை, கஷ்டங்கள், பலவிதமான பிரச்சனையோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்டிட்டாங்க. நாளை காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்கிறது கிருபை செய்யுங்க. எங்களோட ஆவி உங்களுடைய கரத்தில் அப்படிடும். துதிக்கிற துதியோட எழும்பகத்தை கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாத பிள்ளை தரித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுற துதிகான மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதாகாலம் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஜெபிக்கணும் விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடலாம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.